வெளியானது விஜயின் தாவேகா கட்சியினோட கொடியினோட தோற்றம் எப்படி இருக்கு? வேட்டையன் கங்குவா மோதல் அறிவிப்பை வெளியிட்டு உறுதிப்படுத்திய படக்குழு. ஜாக்கெட் இல்லாம நடிச்சது தயக்கமா இருந்துச்சு, மனம் திறந்திருக்கிறார் பிரீத்தி கரத். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அமீர் கான் நடிக்கும் படத்தின் பெயர் என்ன? கான்கள், குமார்கள், கபூர்கள் இல்லாமல் பெண்கள் நடிக்க முடியாதா? உடைத்து பேசிய கங்கனா. டிமாண்டி காலனி 3 குறித்து அஜய் ஞானமுத்து கொடுத்த அப்டேட். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தேதியை படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ரஜினியோட 170வது படமான வேட்டையன் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க ஜெய்பீம் பட இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஜினியோட அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில வேட்டையன் படத்தோட புதிய போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு ரிலீஸ் தேதியை படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகள்லையும் உலகம் முழுக்க இந்த படம் வெளியாகி இருக்கு. இதே போல சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா நடிப்புல உருவாகி இருக்கிற கங்குவா படமும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தான் வெளியாகுது. ரஜினியோட வேட்டையன் படமும் அதே தேதியில ரிலீஸ் ஆகிறத ரஜினி, சூர்யா 2 ரசிகர்களும் உற்சாகமாகி இருக்கிறாங்க. நாலு தேசிய விருது, 5 பிலிம்பேர் விருதுன்னு வாங்கிட்டு இருந்த இந்திய சினிமாவோட முன்னணி நடிகையா வலம் வர்றவங்க கங்கனா ரனவத். பெரும்பாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்க கதாபாத்திரத்துல மட்டுமே நடிச்சு அதன் மூலமா தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி கொண்டாங்க. ரீசெண்டா ஒரு பேட்டியில பேசின கங்கனா, ரன்பீர் கபூர், அக்ஷய் குமார் கான்கள் படங்களை நிராகரித்தது ஏன் என விளக்கியிருக்காங்க. அவங்க படங்கள்ல பெண் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க கங்கனா. தன்னோட கல்யாணத்தை பத்தி பேசின கங்கனா, எல்லோருக்கும் ஒரு துணை தேவை, துணை இல்லாம வாழ்றது கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தரை தான் காதலிக்கிறதா சொன்ன கங்கனா அது யாருன்னு இன்னும் சொல்லல. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமீர் கான் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. தமிழ்ல மாநகரம், கைதி, விஜயின் மாஸ்டர், கமல்ஹாசனின் விக்ரம் படங்களை இயக்கியவர் லோகேஷ் கனகராஜ். இவரோட இயக்கத்துல விஜய் நடிச்ச லியோ திரைப்படம் உலகம் முழுவதும் 600 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலாச்சு. இப்போதைக்கு நடிகர் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரத்துல ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், நாசர், அபிராமி நடிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில அமீர் கான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த 2015 அருள்நிதி டிமாண்டி காலனி எனும் திரைப்படத்துல நடிச்சிருந்தார். இந்த படத்தை அஜய் ஞானமுத்து இயக்கியிருந்தார். ஹாரர் த்ரில்லர் கதையா வெளியான இந்த படம் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போய் கொண்டாடிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ டிமாண்டி காலனி படத்தோட 2ஆம் பாகம் வெளியாச்சு. டிமாண்டி காலனி 2 படத்தோட வெற்றியையும் படக்குழு கொண்டாடி இருக்காங்க. இந்த நிலையில படத்தோட அடுத்த பாகத்தை பத்தி இயக்குனர் அஜய் பேட்டியில ஒன்று சொல்லியிருக்காரு. அடுத்த 2 பாகங்களை எடுக்க போறதா சொல்லியிருக்காரு. அடுத்ததா வேறு ஒரு படம் இயக்கிட்டு மீண்டும் டிமாண்டி காலனி 3 படத்தை இயக்க போறதாவும் 3ஆம் பாகம் 2026 வெளியாகும்னு சொல்லியிருக்காரு. தங்கலான் படத்தோட முக்கிய பாத்திரங்களுக்கு இணையாக ஜொலித்த இன்னொரு நடிகை பிரீத்தி கரத்.
இந்த படத்துல அவரோட நடிப்பும் நடனமும் அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்திருக்கு. கடந்த 2018 மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில டாப் 10ல ஒருத்தரா வந்து மிஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைல் பட்டம் வாங்கினாங்க பிரீத்தி கரண். ரீசெண்டா வெளியான நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. மினிக்கி மினிக்கி அறுவடை பாடல்கள்ல பிரீத்தியோட பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே பெருசா எல்லாரும் பேசினாங்க. இதை பத்தி பேசின பிரீத்தி, ஷூட்டிங்ல எல்லாரும் ஜாக்கெட் இல்லாம தான் நடிச்சோம். ஆரம்பத்துல ஜாக்கெட் இல்லாம நடிக்க போறோம்னு யோசனையா இருந்துச்சு. உண்மை சம்பவத்தை காண்பிக்கும் போது அப்படித்தானே இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர செப்டம்பர் மாதம் விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான மாதம் தான் போல இருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதம் கடைசி வாரத்தில் அவரோட கட்சியோட பிரம்மாண்ட மாநாடு நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இந்த மகிழ்ச்சிக்கு இடையில விஜய் 69 படத்தை பத்தின அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. தி கோட் படத்தோட ரிலீஸை முடிச்சிட்டு சில வாரங்கள் அரசியல் வேலைகளை கவனம் செலுத்த போறாராம். அப்புறமா அடுத்த படம் குறித்து வேலைகள்ல இறங்க போறாராம். இந்த படம் 200% விஜய் படமா கமர்ஷியலா ஜனரஞ்சகமான ஒன்னா இருக்குன்னு அந்த படத்தை இயக்க போற ஹர்ஷ் வினோதே சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் தாவேகா கட்சியினோட கொடி தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கு. முழுக்க மஞ்சள் நிறத்துல விஜயோட படம் மத்தியில அமைஞ்சிருக்கும்படியா கொடியினோட தோற்றம் இருக்கு. பனையூர் அலுவலகத்துல கொடியேற்றி ஒத்திகை பார்க்கப்பட்ட நிகழ்வை தொடர்ந்து கொடியினோட பிரத்யேக தோற்றம் வெளியிடப்பட்டிருக்கு. செய்தி வாசிப்பாளராகவும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா ஃபேமஸ் ஆனாங்க நடிகை திவ்யா துரைசாமி. நம்ம பெரம்பலூருக்கார பொண்ணான திவ்யா கடந்த 2019 ஹரிஸ் கல்யாண் நடிப்புல வெளியான இஸ்பேடு ராஜாவும் இதயராணியும் படம் மூலமா சினிமாவுக்குள்ள நுழைஞ்சாங்க. தொடர்ச்சியா மதில், குற்றம் குற்றமே, எதற்கும் துணிந்தவன், ப்ளூ ஸ்டார், இப்போதைக்கு வாழைன்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு திவ்யா துரைசாமி நடிப்புல அதர்ம கதைகள்ன்ற படம் உருவாக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில திரைப்படத்துல நடிகை சமந்தா போட்டிருந்த சாரி மாதிரியே ஒரு சாரியை கட்டிட்டு அவரை போலவே ஹேர் ஸ்டைல வச்சு அசத்திருக்காங்க. திவ்யா துரைசாமின்னு அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு தனி ஃபேன்ஸே இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.